தாம்பரத்தில் மாமகவின் 31ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கும் விழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இது தொடர்பாக மாமக மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாக்கூப்புடன் நமது செய்தியாளர் அப்துல் காதர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் 31வது ஆண்டு விழா வெகு சிறப்பாக தாம்பரத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. கண் சிகிச்சை முகாம், மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளின் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்போது மனித மக்களுக்கு மாநில துணை பொதுச் தாம்பரம் இருக்கிறார்கள். 31வது ஆண்டு விழா எந்த அளவுக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அனைத்து சமூக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு கழகமாக இருக்கின்றது. அவருடைய 31வது ஆண்டு விழாவை தலைவர் பேராசிரியர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, நலிந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி, மருத்துவ முகாம்களை நடத்தி, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிணங்க தமிழ்நாடு முழுவதும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காலையில் கழகத்தினுடைய கொடிகளை ஏற்றி மண்டபத்தில் இரத்த தான முகாமை துவக்கி வைத்து, பிறகு கண்சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து, தோழமை இயக்கங்களெல்லாம் வாழ்த்துறை வழங்கி, சண்முக சாலையில் பாரதி திடலில் உணவு வழங்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் எங்களுடைய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தோம். தொடர்ச்சியாக இயற்கை சீற்றங்கள் வரும்போது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக கிளை நிர்வாகிகளுக்கு ஞாபகமூட்டுவதற்காக ஒரு கூட்டத்தை நீங்கள் நடத்துங்கள், அந்த மக்களை தயார்படுத்துங்கள், மாணவர்களையும் இளைஞர்களையும் நீங்கள் உற்சாகமூட்டுங்கள். போதைக்கு பின்னாக போகக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, நடிகர்களுக்கு பின்பாக போகக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய சேவையாளராக மாற்றுங்கள் என்று தலைவர் உத்தரவுக்கிணங்க எங்களுடைய பணிகள் தொடரிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் தொடரும். குறிப்பாக 31 ஆண்டுகளில் எந்தெந்த பணிகள் இந்த சமூகத்துக்கு முக்கியமான பங்காற்றுகின்றன? 31 ஆண்டுகள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் துவங்கி ஆகியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சுனாமி என்று பெயர் வைப்பதற்கு முன்பாக நான் நிற்கக்கூடிய பின்புறமாக இருக்கக்கூடிய மசூதியில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட அனைத்து சமூக மக்களையும் முதல் முகாம் அமைத்து அந்த மக்களுக்காக நாம் பணியாற்றினோம். தேவையான உணவுகள், உடைகள், கட்டு மரங்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நாம் வழங்கினோம். பிறகு தொடர்ச்சியாக குஜராத்திலே பூகம்பம் ஏற்படும் போது அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ 1 கோடி ரூபாய்க்கு உருவான பொருளாதாரத்தை கொண்டு போய் கொடுத்தோம். பிறகு 2015 மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, திகைத்து போனது ஆட்சியாளர்களும் துணை இராணுவமும் மீட்பு படையெல்லாம். அந்த நேரத்தில் கடலிலே போகின்ற போட்டுகளை வைத்து மக்களை மீட்டெடுத்த மாபெரும் அமைப்பு அந்த மக்களுக்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தங்களான 3 கோடிக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் அந்த மக்களுக்காக நாங்கள் செயலாற்றினோம். கடந்த 31 ஆண்டுகளாக மழை வெள்ளம், கொரோனா உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களும் ஜாதி மதம் வேறுமின்றி அனைத்து மக்களுக்குமாக உதவுவதாக தெரிவித்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.